அழிந்து சிதிலமாகி நிற்கும் தனுஷ்கோடியின் கரையில் நின்று கொண்டிருந்தேன். கடல் அடங்கி இருந்தது. மாலை நேரம், வெளிரிய நீலவானம், மேற்கில் ஒளிரும் சூரியன், மிதமான காற்று. கடல் கொண்டது போக எஞ்சிய இடிபாடுகள் கண்ணில் விடுகின்றன. ஒரு நாய் அடையின் முன்பாக ஓடியாடி கொண்டிருக்கிறது. கடலை புரிந்து கொள்வது எளிதல்ல. அது ஒரு நிலை கொள்ளாமல் தவிப்பு, காற்றில் பறக்கும் பட்டம். சென்னையிலேருந்து எப்படா ட்ரெயின் ஏறினேன்? நைட்டு தான். சாரிடா, தூங்கிட்டேன். பஸ் எத்தனை மணிக்கு? இல்லைடா, டைம் இருக்குது, போய்க்கலாம். போய் தான் ஆகணுமா? எங்கள் அம்மாக்காக நான் எதுவுமே பண்ணதில்லை. இதான் அவங்க கடைசி ஆசை, அதையாச்சும் நிறைவேற்றுறேனே. சரி, அங்கே போய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலையை முடிச்சுட்டு வா. இல்லைடா, உன் நல்லதுக்கு தான் சொன்னேன். சரி இரு, நான் கிளம்பிட்டு வரேன். பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சு. ரோட்லேயும் ஆளே இல்லை, தனியாக நடந்து போயிட்டுருக்கேன். லிஃப்ட்டு கேட்க கூட வண்டி வர மாட்டேங்குது. வந்தாலும் ஒருத்தனும் நிப்பாட்ட மாட்டானுங்க. இல்லைடா, நீ ஒர்க்கை பாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடா, சரி, ஓகே, பாய். ம். ப்ரோ, என்னாச்சு? ஓவர் வார்னிங் வந்துச்சு. வண்டி இப்போ ஆன் ஆக மாட்டேங்குது. நான் பார்க்கலாமா? நானும் இவ்வளோ நேரம் பார்த்தேன், ஸ்டார்ட் ஆகலை. பாருங்கள் ப்ரோ. தண்ணி இருக்கா? கூலண்ட் லீக் ஆகிருக்கு ப்ரோ, அதான் வண்டி ஓவர் ஹீட் ஆகி ஸ்டார்ட் ஆகலை. ஓ சரி ப்ரோ. இப்படியே ஓட்டினீங்கன்னா இன்ஜின் சீஸாக இருக்கும். நீங்கள் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டா ப்ரோ? நானா? ஆமாம். எங்கே நடந்து போய்கிட்டு இருக்கீங்க? பஸ்ஸில் ஊருக்கு போயிட்டு இருந்தேன் ப்ரோ. பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடுச்சு, அதான் அப்படியே அட்டையை லிஃப்ட்டு கேட்டு போகலான்னு. எந்த ஊர் ப்ரோ போகிறீங்க? ராமேஸ்வரம். ப்ரோ நானும் ராமேஸ்வரம் தான் போகிறேன், வாங்க. இல்லை ப்ரோ, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் அப்படியே பஸ்ஸிலே போய்க்கிறேன். இல்லை ப்ரோ, வாங்க ப்ரோ, எனக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உங்களை ட்ராப் பண்ண மாட்டேன், ஏறுங்க ப்ரோ. இனிமேல் இந்த ரோட்டு பஸ்ஸு கம்மியாக தான் ப்ரோ வரும், வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன். ப்ரோ, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். நீங்கள் எந்த ஊர்? மெட்ராஸுங்க. மெட்ராஸா? போகலாமா ப்ரோ? போகலாம். ஓகே ப்ரோ. இதான் ரூட்டா? ஆமாம் ப்ரோ, இது ஷார்ட் ரூட்டு. எப்படி ஜெட் வேகத்தில் கூட்டு போகிற மாதிரி. அக்காக்கு 2 நாளில் கல்யாணம் ப்ரோ. எல்லாம் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதை முடிச்சு நான் இப்போ போயிட்டுருக்கேன். உங்கள் சொந்த ஊர் எது? என் சொந்த ஊர் ராமேஸ்வரம் தான் ப்ரோ. அப்பா வந்து பிஸ்னஸ்க்காக ட்ரிச்சில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க.
ஆமாம், நீங்கள் எதுக்காக ராமேஸ்வரம் போகிறீங்க? அம்மாவோட அஸ்தியை கரைக்க போயிட்டுருக்கேங்க. சாரி ப்ரோ. இல்லை பரவாயில்ல. ப்ரோ ஒரே நிமிஷம், இந்த அம்மா பண்ணி பேசிட்டு இருந்தேன். ஓகே. கிளம்பிட்டியா இல்லையா? எங்க இருக்க? இல்லைம்மா, வர கார் பிரச்சனை பண்ணிச்சுமா. இப்போ தான் சரி பண்ணிட்டு கிளம்புறேன். தனியா வேற வர இருக்கிறதுக்குள்ள வாடா. இல்லைம்மா, என் கூட ஒருத்தர் வராரு. Your Bluetooth device is ready to pair. அவர் தான்மா கார் சரி பண்ண ஹெல்ப் பண்ணார். அவர் ராமேஸ்வரம் தான் போகிறாராம், அதான் லிஃப்ட் கொடுத்தேன். ஏண்டா யார் என்னன்னு தெரியாம எதுக்குடா லிஃப்ட் எல்லாம் கொடுக்குற? அவரே பாவம்மா, அவங்க அம்மா அஸ்தியை கரைக்கிறதுக்காக ராமேஸ்வரம் போயிட்டுருக்காரு. Your device is connected successfully. ஹலோ ஹலோ. அஸ்தி எடுத்துட்டு போறானா? ஏண்டா அக்கா கல்யாணத்துக்கு வரும்போது இப்படி அபசகுணமா பண்ணிக்கிட்டு இருக்க? அவனை அங்கேயே இறக்கி விட்டு நீ மட்டும் வா, அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. நான் சொல்றது புரியுதா? நீ மட்டும் வந்து சேரு. ஹலோ, இருக்கியா இல்லையா? கேக்குதா இல்லையா? ஹலோம்மா, நான் கூப்பிட்றேம்மா. ப்ரோ எங்கே போகிறீங்க? இல்லை ப்ரோ, உங்களுக்கு இருக்குது சார், நான் பஸ்லேயே போயிடுறேன். சாரி ப்ரோ, அம்மா தெரியாமல் பேசிட்டாங்க, எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. உள்ளே ஏறுங்க ப்ரோ, நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன். ஏறுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, நான் பஸ்லேயே போய்க்கிறேனே. ஏறுங்க ப்ரோ, நான் ட்ராப் பண்ணுறேன். ப்ரோ மனசில் எதையும் வச்சுக்காதீங்க, நம்ம ஜெட்டு வேகத்தில் போகிறோம். ஐயோ, ஃபோன் வேறு வருது, இவ வேறு கூப்பிட்றாளே. ப்ரோ கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரோ, ஒரு 2 minutes பேசிட்டு வந்துடுறேன். பார்த்து ப்ரோ, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு உங்களே நினச்சி என்ன திட்டிட்டு போகிறாங்க. இல்லை ப்ரோ, அவள் என்ன மட்டும் தான் திட்டுவா. லிஃப்ட் கொடுத்தாண்டா. 2 நாள் கழிச்சு தான் ராமேஸ்வரத்துக்கே கூப்பிட்டு போவான் போல். நடந்து போனாலே நாளைக்கு போயிடுவேன். சேஃபாக ரீச் ஆயிடுவேன். அப்படி 6 மணிக்கு மேலே நான் ஃபோன் எடுக்கலைன்னா என் லொக்கேஷனை போலீஸ்கிட்ட ஷேர் பண்ணிடு. சாரி ப்ரோ, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சமா சண்டை போட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க, நானும் விட்டுட்டேன். ஆனால் அவள் திருப்பி ஃபோன் பண்ணி, ஏன்டா சண்டை போட்டு ஃபோனை கட் பண்ணால் திருப்பி கூப்பிட மாட்டேன், திருப்பி சண்டை போட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா ப்ரோ. ஷோ சாவடிக்கிறானே. நான் என்ன ப்ரோ பண்ணுறது? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BSFM 99.9 and நான் அவங்க RJ சந்தியா. சற்று முன் கிடைத்த தகவல் என்னன்னா, ராமேஸ்வரத்தை ஒட்டி 2 சைக்ளோன் புதுசா உருவானதுனால விடாம அங்க மழை பெஞ்சிட்டு இருக்குதான். ராமேஸ்வரம் மக்கள் சேஃபா இருங்க, நாங்க உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறோம். அடமழை நேரத்துல மக்கள் எல்லாம் சேஃபா இருங்கன்ற மெசேஜோட இன்னைக்கு ஷோவை ஆரம்பிச்சிருவோம். அம்மா கூப்பிட்றாங்க ப்ரோ, 2 minutes அம்மாட்ட பேசிக்கிறேன். அம்மா தான் ப்ரோ ப்ரோ உள்ளே ப்ரோ பேச. ப்ரோ சொல்லுங்கம்மா. ஹலோ, எங்கடா இருக்க? இந்த வந்துட்டேம்மா, இந்த பாய்தூரம் வந்துட்டேம்மா. இங்க செம்ம மழையா இருக்குடா, சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதனால நீ தங்கிட்டு நாளைக்கு காலையில வா. இல்லைம்மா, நான் வர பார்க்குறேன், என் கூட தான் அவர் இருக்காரு. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் இருக்கு, அதனால நீ வீட்டுல போய் தங்கிட்டு நாளைக்கு காலையில வா. ப்ரோ நம்ம வீடு பக்கம் தான், இங்கே வீட்டில் போய் தங்கிட்டு நாளை காலைல போயிடலாம் ப்ரோ. ஓகே இல்லை? சொல்றத கேளுடா, ஒழுங்கா வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில வா. ஓகே சரிம்மா, நாளை காலைல வந்துடுறேம்மா.
ப்ரோ என்னை மீட் பண்ணிட்டீங்க. இனிமேல் உங்கள் லைஃப் பிரைட்டாக தான் இருக்கும். நல்ல வாய். ப்ரோ ரெஸ்ட் ரூம் அங்கே தான் இருக்குது, ரெஃப்ரெஷ் ஆக நான் வந்துடுறேன். ப்ரோ சீக்கிரமாக ரெஃப்ரெஷ்ஷாக இருங்க, அறுசுவையான விருந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஏய் சும்மா சும்மா எல்லாத்துக்கும் என்ன சொல்லாத. ஏன் ஓ மேலே தப்பு இல்லையா? எல்லாத்துக்கும் என்ன சொல்லிகிட்டு இருக்க? எப்போ பார்த்தாலும் என்னையே ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்க. இதான் எனக்கு வேலையா? ஏய் சும்மா சொன்னே திருப்பி சொல்லியிருக்காரு, கடுப்பாகுது. ஐய் வச்சுட்டு போ. ப்ரோ அறுசுவை விருந்து. அறுசுவை விருந்து? ஆமாம் ப்ரோ, சாப்பிட நல்லாயிருக்கும். குச்சிப்புறம் சாப்பிடுங்க. வேறு வழி, சாப்பிட்டு தான் ஆகணும். நான் எத்தனை தடவை சொன்னாலும் நான் சொல்ல வரதை நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டேங்கிற. இது மாதிரி நடக்கிறப்ப நீ தானே சொன்ன பொறுமையாக பேசினா சரியாயிடும்னு. ஆனால் நீ ரொம்ப திமிரா பேசுகிற. நான் சொல்கிறத பொறுமையாக கேட்கவே மாட்டேங்கிற. சின்ன சண்டைன்னு தான் நினச்சேன். சின்ன சண்டை தான் ப்ரோ, என் மேலே தப்பு இருக்குது. ஆனால் அவள் நான் தான் ஃபஸ்ட் சாரி கேட்குறேங்கிறா. ஏன் அவள் கேட்க மாட்டாளா? ஆமாம் அதை விடுங்க, நான் அப்பயே கேட்கணுன்ட்டு இருந்தேன். அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியருங்க. ஓ அப்பா இருக்காரா? எங்க என்னாச்சு? இருக்காருங்க, ஆனால் எங்கள் கூட இல்லை. ஏன் சும்மா சொல்லுங்க. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். சும்மா சொல்லுங்கள் ப்ரோ, கேட்போம். பரவாயில்ல ப்ரோ, என்கிட்ட தானே சொல்கிறீங்க, சொல்லுங்கள். எங்கள் அம்மா அப்பாவும் லவ் மேரேஜ் தான். எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்சம் வசதி கம்மி, அதனாலே எங்கள் அப்பா வீட்டில் ஒத்துக்கலை. ஊரையே எதிர்த்துட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்க. சந்தோஷமாக இருந்தாங்க எனக்கு 5 வயசு இருக்க வரைக்கும். அதுவரை சந்தோஷமாக இருந்த எங்கள் அம்மா அப்பா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை போட ஆரம்பித்தாங்க. சின்ன சின்ன சண்டை நாளடைவில் பெரிய சண்டையாக மாறிச்சு. எதுக்கு எடுத்தாலும் சண்டை. யாராவது ஒருத்தர் இறங்கி வந்திருந்தா கூட அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆனால் அவங்களுக்கு அவங்க காதலை விட அவங்க ஈகோ தான் ரொம்ப முக்கியமாக போச்சு. சண்டை இன்னும் பெருசாச்சு. என் கண்ணு முன்னாடியே எங்கள் அம்மாவை போட்டு எங்கள் அப்பா அடிப்பார். ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. எங்கள் அம்மாவும் என் ஒருத்தனுக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் எங்கள் அம்மா மேலே இந்த கோவத்தை என் மேலே காமிச்சார். அதுவரை பொறுமையாக இருந்த எங்கள் அம்மா எப்போ அவர் என் மேலே கை வச்சாரோ அப்பயே முடிவு பண்ணிட்டாங்க இவரோட இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு. ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பி மெட்ராஸில் எங்கள் சித்தி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். ஆனால் போகும்போது கூட அந்த ஆள் இதெல்லாம் நான் சம்பாரித்து கொடுத்தது, எதுவுமே ஒன்றோடது கிடையாதுன்னு சொல்லி அம்மா கழுத்தில் போட்டிருந்த செயின், மோதிரம், வளையல் எல்லாத்தையும் பிடுங்கித்தான் விட்டார். தாலியை தவிர இந்த தாலி அடக வச்சு தான் எங்கள் அம்மா என்னை வளர்த்தாங்க. அது அவங்களுக்கு உறுத்திட்டே இருந்துச்சு. என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, எப்படியாவது சம்பாரிச்சு இந்த தாலியை அந்தால் மூஞ்சியில் விட்டெறியணும்னு. அப்புறம் என்னாச்சு ப்ரோ? அந்த தாலியை கொடுத்துட்டாங்களா? அவன் மனசு அவங்களுக்கு கை கொடுத்த அளவுக்கு அவங்க உடம்பு அவங்களுக்கு கை கொடுக்கல. சாகும்போது அதை என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க.
எப்போ அந்த ஆள்கிட்ட அந்த தாலியை கொடுக்குறியோ அப்போ தான் என் ஆஸ்தியை கரைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போயிட்டாங்க. 2 வருஷம் ஆச்சு நான் சம்பாரித்து இந்த தாலியை மீட்டெடுக்க. எங்கள் அம்மா ஆஸ்தியை கரைச்சிட்டு இந்த தாலியை அவட்ட கொடுக்கறதுக்கு தான் நான் இப்போ ராமேஸ்வரம் போயிட்டுருக்கேன். ஈகோ ஈகோ ஈகோனால தான் எல்லா பிரச்சனையும். யாராச்சும் ஒருத்தர் இறங்கி வந்தால் கூட பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும். ஈகோ தான் முக்கியம்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இழந்துருவோம். ஏய் சாரி, என் மேலே தான் தப்பு இருக்குது. நம்ம இதை நெக்ஸ்ட் வீக் நேரில் மீட் பண்ணி பேசுவோம். இப்போ எதையும் நினைக்காம நீ போய் நிம்மதியாக தூங்கு, பார்த்துக்கலாம். வேலை முடிஞ்சா? அஸ்தியை கரைச்சிட்டேன். தாலி கொடுத்துட்டியா? ஏன்டா? ப்ரோ படுக்கல? இல்லை ப்ரோ, லேட்டாகும். ஓ, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் படுக்கிறேன். நீங்களும் சீக்கிரம் போய் தூங்குங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் படுங்க. என் சொந்த ஊர் ராமேஸ்வரம் தான் ப்ரோ. அப்பா வந்து பிஸ்னஸ்க்காக ட்ரிச்சில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. எப்போ அந்த ஆள்கிட்ட அந்த தாலியை கொடுக்குறியோ அப்போ தான் என் ஆஸ்தியை கரைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போயிட்டாங்க. ரெண்டு வருஷம் ஆச்சு நான் சம்பாரித்து இந்த தாலியை மீட்டெடுக்க. எங்கள் அம்மா ஆஸ்தியை கரைச்சிட்டு இந்த தாலியை அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு தான் நான் இப்போ ராமேஸ்வரம் போயிட்டுருக்கேன். சொல்ல மாட்டியா? ஏன்டா சொல்லியிருக்கலாம்ல. என்னடா சொல்கிற? என்ன சொல்கிற? அந்த ஆளுக்கு அங்கே ஒரு குடும்பம் இருக்குடா.
அவர் பண்ண தப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்லா சொல்லியிருந்தா என் பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனால் அவங்களுக்கு அப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அந்த பையன் ரொம்ப நல்லவன்டா. வேற வழி தெரியல. அம்மாவுக்கு அதெல்லாம் இதெல்லாம் பண்ணேன். அம்மாவை பற்றி யோசிச்சு பார்க்க மாட்டியா? எங்கள் அம்மா மாதிரி யோசனால தான் அங்கேருந்து வந்துட்டேன். யாருன்னே தெரில, ஸ்ட்ரேஞ்சராக வந்து என் லைஃபோட பெர்ஸ்பெக்டிவே மாற்றிட்டாரு. எங்கள் அம்மா நம்ம சுயநலத்துக்காக அடுத்தவங்க சந்தோஷத்தை எப்போவுமே கெடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. லைஃப் எவ்வளோ ஸ்டேஞ்சாக இருக்குது பார்த்தியா? நான் ஏன் அவனை பார்க்கணும்? இதெல்லாம் ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்? எதுவுமே புரியல. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்ட்ரேஞ்சர் மேக்ஸ் யுவர் லைஃப் பெட்டர்னு. இப்போ எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. Life is strange. Life is strange.